Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 26/7/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணேன். உங்களுக்கு ஒரு 8:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 ரெலவெண்ட்டான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இன்னமும் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகலை. இப்போ டாப்பர்ஸ்னுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 61 இருந்தது, இப்போ 17 குறைய வாய்ப்புள்ளது அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸுடைய கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா 1-to-1 கைடன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க இந்த நியூஸ் அப்டேட்ஸ். இப்போது இதுதான் அந்த நியூஸ் பேப்பர் அப்டேட். நீட் டாப்பர்ஸ்னுடைய எண்ணிக்கை 61 17 குறையும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக 61 இருந்தது, இப்போ 17 குறையும். அது மட்டும் இல்லாமல் 50,000 1 லட்சத்திற்கு இடையில் 16,000 ரேங்க் பெற்றவர்கள் இருக்கைகளை பெற வாய்ப்புள்ளவர்கள் தவறவிடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50Kலேருந்து 1 lakhக்கு இடையில் ஆல் இண்டியா ரேங்க்கு 50,000 1 லட்சத்துக்கு இடையில் அவங்களுடைய ரேங்க் 16,000 அப்படின்னா அந்த 16,000 ரேங்க் பெற்றவர்களே கூட அவங்களுக்கான கவர்மெண்ட் சீட்ஸை தவற விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதையும் இந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. தெளிவாக பார்த்துடலாம். ஜூலை 23 அன்று ஐஐடி, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபிசிக்ஸில் அந்த ஏட்டம் கொஸ்டினுக்கு 19th கொஸ்டினுக்கு சுப்ரீம் கோர்ட் ஐஐடி டெல்லியில் 3 members பேனல், அதாவது ப்ரொஃபஸர்ஸ் 3 பேர்த்த அரேஞ்ச் பண்ணி அதில் 2 ஆன்சரில் இருக்கிறதுல 4th ஆப்ஷன் தான் கரெக்டு, 2nd ஆப்ஷனுக்கு மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அதன் பிறகு திருத்தப்பட்ட தகுதி பட்டியலை வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னமும் வெளியிடலை. அப்படி வெளியிடும்போது நீட் யூஜி தேர்வில் முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை, அப்போது இந்த ரிப்போர்ட்டை நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸுக்கு என்டிஏனுடைய உயர் அதிகாரிகளிடமிருந்து பெற்றுள்ளனர் என்பது தெரிய வருகிறது. அதனால் நீட் யூஜி தேர்வில் முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 61 17 குறையும். ஐஐடி டெல்லி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணிபுரிந்த பிறகு, அதாவது அவங்க அந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் 4 மார்க் குறைந்த பிறகு, 5 மார்க் குறைந்த பிறகு தகுதிப்பட்டியல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். 33,000 50,000 வரையிலான தரவரிசை பட்டியல் உள்ள அந்த கேண்டிடேட்டுக்கு 5 மதிப்பெண்கள் இழப்பு ஏற்படலாம். அவர்கள் அரசு கல்லூரிகளை இழக்க நேரிடும். இதில் கிட்டத்தட்ட 4,20,000 பேர் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 33,000 50,000 மாணவர்கள் வரை இந்த 5 மதிப்பெண் இழப்பால் அரசு கல்லூரிகளை இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் கியூட் யூஜிக்கான ரிசல்ட் நாளை வெளியிட வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இந்த செய்தித்தாளில் வந்திருக்குது. ஸோ இப்போ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான தகவல் என்ன? டாப்பர்ஸ் 61 இருந்தது, இப்போ 17 குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் 50,000 ஆல் இண்டியா ரேங்க்லேருந்து 1 லட்சம் ஆல் இண்டியா ரேங்க்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய 16,000 16,000 ரேங்க் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அரசு கல்லூரிகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த -5 மார்க் மைனஸ் பண்ணினதுனால இந்த திருத்தப்பட்ட பட்டியலில் 33,000 முதல் 50,000 மாணவர்கள் வரை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது எல்லாமே இந்த செய்தித்தாளில் உள்ளது.
அது மட்டும் இல்லாமல் யூஜி ரிசல்ட் ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட் வந்து சனிக்கிழமை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வந்து தொடர்ந்து இந்த வழக்கினை விசாரித்து வருகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கியூட் இறுதி விடை குறிப்புகள் வெளியீடு ஃபைனல் ஆன்சர் கீ கியூட் எக்ஸாமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும். ஸோ இதெல்லாம் தான் நீட் யூஜி 2024 தொடர்பாக இன்று செய்தித்தாள்களில் வந்த நியூஸ் பேப்பர் அப்டேட். ஃபர்தராக இன்றைக்கி வந்து எம்சிசியிலிருந்து கவுன்சிலிங்கான அப்டேட் வந்தாலும், அதே போல் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாலும் அந்த தகவல்கள் எல்லாமே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக அப்டேட் கொடுக்கப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸில் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பை, see you, have a nice day and thanks for watching. இப்போது நீட் யூஜி